ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர் நிறுவ மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர் நிறுவ மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆமாங்க, இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 4 மாவட்டங்களிலும் ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த மையம் நிறுவ மத்திய அரசு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ கடந்த வருடம் 5 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது, செங்கல்பட்டு உட்பட. ஸோ செங்கல்பட்டில் ஆல்ரெடி இந்த மையம் இருப்பதால் இந்த 4 மாவட்டங்களிலும் நிறுவ மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் இதை பற்றி கொஞ்சம் நாம் கூடுதலாக பார்ப்போம். ஸோ அண்மையில், அதாவது கடந்த 2015ஆம் வருடம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல அமைச்சகம், இந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது பெண்கள் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் வன்முறைகள், குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் இந்த வன்கொடுமைகள் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரே இடத்துல தீர்வு வழங்கப்படுகிற ஒரு மையமாக தான் இந்த மையத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதை நம்ம பரவலாக சாகி திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கடந்த 2015 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரே இடத்தில் தீர்வு வழங்குவதற்காக தான் இந்த மையத்தை நிறுவிட்டிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் இந்த மையத்தை நிறுவ மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் தற்சமயம் இந்த 4 மாவட்டங்களிலும் நிறுவ அனுமதி வழங்கியிருக்காங்க. சரிங்களா? சுற்றுலா அமைச்சின் பிரசாத் திட்டத்தின் கீழ்கண்ட எந்த நகரில் சுற்றுலா வசதி மையம் திறக்கப்பட்டுள்ளது? சுற்றுலா அமைச்சின் பிரசாத் திட்டத்தின் கீழ்கண்ட எந்த நகரில் சுற்றுலா வசதி மையம் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குருவாயூர். ஸோ கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த குருவாயூர். இங்கே தான் சுற்றுலா அமைச்சின் பிரசாத் திட்டத்தின் கீழே சுற்றுலா வசதி மையம் சொல்லக்கூடிய டூரிஸ்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இந்த மையம் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரஹாத் சிங் படேல் இவர் தான் திறந்து வைத்திருக்காரு. சரிங்களா? ஸோ சுற்றுலா வசதிக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இந்த சென்டரை அமைத்து கொடுத்திருக்காங்க. இந்த மத்திய அரசின் பிரசாத் திட்டம் இது பாத யாத்திரை இது போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கும் இல்லையா, அதை சீர்படுத்துவதற்கான ஒரு சுற்றுலா அமைச்சின் திட்டம் தான் இந்த பிரசாத் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழும் கேரளாவில் தான் இது இருக்கு. கேரளாவின் குருவாயூர் வளர்ச்சி திட்டத்தின் கீழே தான் இந்த சுற்றுலா வசதி மையத்தை திறந்து வைத்திருக்காங்க. சரிங்களா? சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த எல்டான் சிகும்பரா எந்த நாட்டை சேர்ந்தவர்? சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த எல்டான் சிகும்பரா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஜிம்பாப்வே. ஸோ ஜிம்பாப்வே நாட்டின் கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த எல்டான் சிகும்பரா. ஸோ விரைவில், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு T20 போட்டி இருக்கு. அதை முடித்த பின்பு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இவரை பற்றி மேலும் ஒரு செய்தியை பார்ப்போம். ஜிம்பாப்வே இந்த நாட்டில் ஒரு நாள் போட்டியில் 4000 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளுக்கு மேலே, ஸோ 4000 ரன்களுக்கு மேலேயும் 100 விக்கெட்டுகளையும் மேலே எடுத்த 2வது வீரராக இவர் திகழ்கிறார். சரிங்களா? அப்போ முதல் வீரர் யாருன்னா கிராண்ட் பிளவர் தான் ஜிம்பாப்வே நாட்டின் இந்த வரிசையில் முதல் வீரராகவும் இந்த சிகும்பரா 2வது வீரராகவும் திகழ்கிறார். ஸோ விரைவில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜோசப் ராபினெட் பிடன். அதாவது ஜோ பிடன் சொல்லக்கூடிய இவர் தான் அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அண்மையில் நவம்பர் 3ஆம் தேதி அமெரிக்காவின் அதிபர் மற்றும் துணை அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. ஸோ அந்த வரிசையில் 538 வாக்குகளுக்கு 290 வாக்குகள் எடுத்து ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்த ஜோ பிடன் சொல்லக்கூடிய ஜோசப் ராபினெட் பிடன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ
ஜனநாயக கட்சியின் சார்பாக இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாங்கன்னா அமெரிக்காவின் தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப். ஸோ குடியரசு கட்சியின் சார்பாக அவர் போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 214 வாக்குகள் மட்டுமே அவர் எடுத்திருந்தார். ஸோ இவர் தான் முன்னிலையில் இருக்காரு. ஸோ இது அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி இல்லை நண்பா. ஸோ வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி தான் அந்நாட்டின் வாக்காளர் குழுவால் வாக்குகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதன் பின்னர் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் நாடாளுமன்றத்தால் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஜனவரி 20ஆம் தேதி தான் அதிபர் மற்றும் துணை அதிபர்கள் பதவியேற்பாங்க. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த நாடு அறிவிக்கல. சரிங்களா? இருந்த போதிலும் 270 தான் எடுக்கணும். ஆனால் இவர் 290 எடுத்து முன்னிலையில் இருக்காரு. ஸோ 46வது அதிபராக அமெரிக்கா நாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 2019ஆம் ஆண்டின் தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? 2019ஆம் ஆண்டின் தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழகம் தான் கடந்த வருடத்திற்கான தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். சரிங்களா? ஸோ நீரை பற்றி நம்ம ரொம்ப மேலாண்மை பண்ணுவதில் சிறப்பாக செயல்பட்டு வரும். அந்த வகையில் 2ஆம் இடத்துல மகாராஷ்டிரா, 3ஆம் இடத்துல ராஜஸ்தான் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதற்கான அறிவிப்பை மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் தான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஒரு விருது வழங்கப்படும். அந்த வகையில் வருகின்ற நவம்பர் 11 மற்றும் 12 இந்த தேதிகளில் நம்ம தமிழகத்து உட்பட இந்த மாநிலங்களுக்கு இந்த சிறந்த நீர் மேலாண்மையில் விருது வழங்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதே போல பல பிரிவுகளில் விருதுகள் கொடுத்திருக்காங்க. தென் மாநில பிரிவில், சரிங்களா, தென் மாநில பிரிவில் ஆறுகள் புதுப்பித்தல் இந்த வரிசையில் சிறந்த மாவட்டங்களில் நம்ம தமிழகத்திலிருந்து வேலூர் முதலிடத்தையும் கரூர் 2ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அதே தென் மாநில பட்டியலில் நீர்வள பாதுகாப்பு பிரிவில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டம் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்திய மாநிலங்களிலே முதல் மாநிலமாக நம்ம தமிழகம் திகழ்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது கடந்த வருடத்திற்கான தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மை பிரிவுன்னு சொல்லலாம். சரிங்களா? அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண்மணி யார்? அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண்மணி யார்? ஆன்சர் கமலா ஹாரிஸ் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி அதிபர் மற்றும் துணை அதிபருக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையில் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக நம்ம இந்தியாவை பூர்வீகமாக சொல்ல போனால் நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதிபராக ஜோ பிடனும் துணை அதிபராக இந்த கமலா ஹாரிஸும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் இவங்க பூர்வீகமாக கொண்ட பெண்மணி. இவங்க அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் மட்டும் கிடையாதுங்க. அந்த வரிசையில் கருப்பினத்திலே முதல் பெண் துணை அதிபராகவும் தென் ஆசியா இந்த அளவிலையும் முதல் பெண் துணை அதிபராகவும் இந்த கமலா ஹாரிஸ் ஒரு பெருமையை வைத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்மணி அமெரிக்கா நாட்டில் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பெண்மணியும் அடுத்த வருடம் ஜனவரி 20ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக துணை அதிபராக பதவியேற்க இருக்காங்க. ரோபாக்ஸ் படகு சேவை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார்? ரோபாக்ஸ் படகு சேவை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் சமீபத்தில் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் குஜராத். ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகாலிருந்து ஹசிரா இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் ரோபாக்ஸ் படகு சேவையை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடங்கி வைத்திருக்காரு. ஸோ ரோபாக்ஸ் அப்படின்னா
சிம்போனி சிம்போனி இந்த படகு தான் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைத்திருக்காரு. இந்த படகு இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா லாரிகள், கார் மற்றும் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் அப்படின்ட்டு சொல்லலாம். இதற்கு முன்னாடி இந்த கோகா மற்றும் ஹசிரா இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் தூரமாக இருந்தது. இந்த படகு சேவையை தொடங்கி வைத்ததன் மூலம் இது 90 கிலோமீட்டராக குறைந்திருக்கு. ஸோ இது கடல் வழியாக இப்போ செல்லக்கூடியது இல்லையா? ஸோ அதனால 90 கிலோமீட்டராக குறைந்திருக்கு வண்ணம் சொல்லியிருக்காங்க. இதற்கான நேரம் அதாவது டைம்னு சொல்லக்கூடிய 10லிருந்து 12 மணி நேரம் இதற்கு முன்னாடி ஆணிச்சு. இப்போ இதன் மூலம் 4 மணி நேரமாக குறைந்திருக்கு வண்ணம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு முக்கியமான செய்தி நண்பா, ஒரு நாளைக்கு 900 லிட்டர் ஃபியூயல் சேவ் ஆகும். ஸோ எரிபொருள் வந்து ஒரு நாளைக்கு 900 லிட்டர் வந்து சேமிக்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இதை வந்து தொடங்கி வைத்திருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? ஸோ குஜராத் சிஎம் விஜய் ரூபானி, கவர்னர் ஆச்சாரியா தேவரத். கீழ்கண்ட எந்த நாட்டில் தனிநபர் சட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டில் தனிநபர் சட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் சமீபத்தில் அந்நாட்டின் முஸ்லீம்களுக்கான தனிநபர் சட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலம் தளர்வுகளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நபர் அதாவது மது அருந்தினாலும் சரி, திருமணமாகாத ஒரு ஆண் பெண் அவங்க ஒன்றாக எங்கேயும் வசிக்கவும் முடியாது. இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது அவங்களை வந்து குற்றவாளியாக கருதப்படும். இந்த தனிநபர் சட்டத்தின் மூலம் கொண்டு வந்த சீர்திருத்தங்களின் மூலமா அது குற்றமாக இப்ப வந்து அறிவிக்கப்படலை. ஸோ அதை வந்து நீக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் அந்நாட்டிற்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்காங்க. ஸோ இது போன்ற தனிநபர் சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது மூலம் ரொம்பவே அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. சரிங்களா? சமீபத்தில் 13 செயற்கைக்கோள்கள் அடங்கிய லாங் மார்ச் ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய நாடு எது? சமீபத்தில் 13 செயற்கைக்கோள்கள் அடங்கிய லாங் மார்ச் ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய நாடு எது? ஆன்சர் சீனா. ஸோ லாங் மார்ச் ராக்கெட்டுனாவே சீன நாடு தான் செலுத்தியிருப்பாங்க. ஸோ சீன நாடு தான் அண்மையில் லாங் மார்ச் 6 கெரியர் ராக்கெட் அடங்கிய ஒரு 13 செயற்கைக்கோள்கள் அடங்கிய ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 10 செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டுக்கு சொந்தமானது. ஸோ மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியில தான் இந்த லாங் மார்ச் 6 கெரியர் ராக்கெட்டை சீன நாடு விண்ணில் செலுத்தியிருக்காங்க. மேலும் ஜிபிஎஸ் இந்த சிஸ்டத்தை இதற்கு முன்னர் யூஎஸ் அமெரிக்கா நாட்டை தான் சீன நாடு ரொம்பவே நம்பி இருந்தாங்க. ஸோ இது விரைவில் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது இதை தன் நாட்டின் மூலமே இதெல்லாம் பூர்த்தி செய்யப்படும் விதமாக ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அமெரிக்க நாட்டை நம்ம வந்து சார்ந்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வருடத்திலே சீன நாடு ரொம்பவே அதிகமான ராக்கெட்டுகள், அதாவது செயற்கைக்கோள்கள் அடங்கிய ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தியிருக்காங்க இது போன்ற செயல்களை பூர்த்தி செய்வதற்காக. சரிங்களா? ஸோ சீனா கேபிட்டல் பெய்ஜிங், பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.